ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம பியூர் நாட்டுக்கோழி யூஸ் பண்ணணுங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய் நான் ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுமே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழி ஆட் பண்ணியிருக்கோம். இது கூடவே தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதுலேயே தண்ணி விடும். இப்போதைக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கலக்கி விட்டுட்டுங்க. அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அப்போ தான் தேங்காயிலே சிக்கனோட ஃப்ளேவர், உப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும். இது கூட நான் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி நல்லா தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் அந்த மிளகாய், வெங்காயம் எல்லாமே மேஷ் ஆகி நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது சிக்கன் நல்லா வெந்துருச்சு. லைட்டாக தண்ணி இருக்குது, அதை சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலை போட்டுட்டு கலந்து விட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு நம்ம வேறு எந்த மசாலா பொடியுமே ஆட் பண்ணுறது கிடையாதுங்க. காரம் அவங்களுடைய ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி சேர்த்து வேணும்னா நிறையா மிளகாய் போட்டுக்கலாம், இல்லை காரம் கம்மியாக வேணும்னா குறைச்சிக்கலாம். அது நம்மளுடைய டேஸ்ட்டை பொறுத்து தான். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நார்மலாக வெறும் ஒயிட் ரைஸ்க்கு இந்த சிக்கனை வச்சு பரட்டி சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும். இல்லைனா தயிர் சாப்பாட்டுக்கு, ரச சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.